என்னையா கண்ணு தொலைச்சிட்டேன்னு 8 தோட்டாக்கால் படத்துல வந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படின்னு நான் ஒரு படம் பார்த்தேன். நான் இன்னைக்கு பார்த்த படத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர். ஸோ அது வந்து தேர்தல் வருதே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கன்னை சரண்டர் பண்ணிடலாம் போலீஸ் ஸ்டேஷன்ல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கன் எடுத்துட்டு வந்து சரண்டர் பண்ணும். பண்ணதுக்கு அப்புறம் அந்த கன் வந்து தொலைஞ்சு போயிடும். ஸோ இதை வந்து ஒரு சைட்ல ஹீரோ தேடிக்கிட்டு இருப்பாப்ல. இன்னொரு சைடு பார்த்தோம்னா வில்லன். ஸோ அவர் வந்து தேர்தல் விஷயமா அவர்கிட்ட ஒரு 10 கோடி சம்திங் அமௌண்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து இன்னொருத்தன் திருடிட்டு போயிடுவான் மீன்ஸ் காணாம போயிடும். ஸோ அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரெண்டுத்துக்குமான கான்சிக்வன்சஸ் தான் இந்த படம். ஸோ கடைசியில் இதை வந்து ரிலேட் பண்ணாங்களா இல்லையா, இல்லை அந்த ஹீரோக்கும் வில்லனுக்கும் என்ன ஆச்சு, கடைசியில் ஹீரோக்கும் வில்லனுக்குமான கிளாஷ் இருந்துச்சா இல்லையா அப்படின்றது தான் படம். ஸோ ஆக்சுவலாக இந்த படம் வந்துட்டு இப்போ தேட்டர்ஸில் தான் அவைலபிளாக இருக்குது. நான் தேட்டர்ஸில் பார்த்தேன். ஆக்சுவலாக வந்துட்டு இதில் பாசிட்டிவ்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா படத்துடைய ஸ்டார்டிங்கில் வர இந்த சின்ன சின்ன இந்த கான்வர்சேஷன் அண்ட் ட்விஸ்ட்டு, இந்த போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிறது, இந்த மாதிரியான ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எங்கேஜிங்காகவே இருந்தது. அண்ட் செகண்ட் ஹாஃப்ன்றது கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு அண்ட் கிளைமேக்ஸ் எமோஷன்ன்றது சூப்பராக கனெக்டாக இருந்தது. அண்ட் அதுக்கு நடுவில் சில இடத்துல வந்து ஃப்ளாவாக இருந்தது. ஸோ அதுதான் உண்மை. அண்ட் இந்த கன்னை தொலைச்சதுக்கப்புறம் தேடுற விஷயன்றது சில இடத்துல விட்டுட்டாங்க. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் எங்கேஜ் பண்ணியிருக்கலாம். மற்றபடி இந்த படம் கண்டிப்பாக ஒன் டைம் வாட்ச் தான். ஸோ கண்டிப்பாக தர்ஷன் நடிச்சிருக்கிறதுனால நீங்கள் பிக் பாஸ் தர்ஷனுக்காக போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். பாய்.